எல்லா பெண்களுக்கும் இந்த 1000 ரூபாய் கொடுக்குற ஒரு ஸ்கீமை வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக பண்ண போகிறோம். மிஸ் பண்ணவங்க இல்லை அப்ளை பண்ணுறவங்களுக்கும் நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. திருநங்கைகளுக்கான ஒரு இது, அதே போல் அரசுடைய மத்திய அரசு நிதி கொடுக்காத சூழ்நிலையில் இதெல்லாம் அவங்க சமாளித்து பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? இது வரைக்கும் அவங்க கொடுத்ததில் வந்து போன வருஷம் வரைக்கும் சொன்னதாக பண்ணியிருக்காங்க. அதுவும் எல்லாருக்கும் 1000 ரூபா கொடுக்குறேன்னு அவர் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு லெவலுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது இது வரைக்கும் கொடுத்துருக்காருன்னு தான் நம்ம நினைக்கணும். நம்ம ஊரில் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினச்சா இப்போ என் வீட்டில் இருக்கிறவங்க கூட 1000 ரூபா எனக்கும் கிடைக்கணும்னு நினைக்கலாம். ஸோ அது வந்து ஒரு நல்லதே கிடையாது. யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு 1000 ரூபா போகுதா இல்லையாங்கிறது தான் ஸ்கீமு. அது டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, நான் எப்படி பார்க்குறேன்னா, 400 ரூபாய்க்கு விற்க வேண்டிய கேஸ் சிலிண்டரை மத்திய அரசாங்கம் 1200 ரூபாய்க்கு விற்கும்போது ஒரு மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் கேஸ் அது ஒரு வீட்டுக்கு ஃப்ரீயாக போட்டணுங்கிற ஸ்கீமை தான் நீங்கள் பார்க்கணும். அது வந்து டெஃபினட்டாக வந்து 13,000 கோடியோ 14,000 கோடியோ ஒதுக்கியிருக்காங்க. அது போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு 25% ஆஃப் தி பாப்புலேஷனுக்கு அந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்டுக்கு ஒரு வீட்டுக்கு அது போச்சுன்னா அது கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தாயுமானவருங்கிற ஸ்கீம் வந்து ரொம்ப நல்ல ஸ்கீமு. இது வரைக்கும் வந்து யாரெல்லாம் வந்து பெட்ரோல் இல்லாதவங்க இல்லை சிங்கிள் பேரண்ட்டு இருக்கிற பெட்ரோல் இல்லாதவங்க, தட் இஸ் வித்தவுட் பேரண்ட்ஸ் இல்லாதவங்க, ஆர்ஃபன்ஸு, சிங்கிள் பேரண்ட்ஸு, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு மாதம் 2000 ரூபா தனியாக கொடுக்கறது படிக்க வைக்கிறதுக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். இது வரைக்கும் பொன் குழந்தைங்களுக்கு 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு மட்டும் 1000 ரூபா ஸ்கீம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து இது மாதிரி வந்து கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து 12th வரைக்கும் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம். கடைசி குழந்தை வரைக்கும் எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிடணும். எப்படியாவது ஒரு எக்கானமினா ஒரு குழந்தை படிச்சிருச்சுன்னா எப்படியாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு சர்வீஸ் எக்கானமியாவது இன்டகிரேட் ஆகிடும் அப்படின்னு சொசைட்டியை முன்னேற்றி கொண்டு போகணுங்கிறது தான் நம்மளோட ஐடியா. அண்டு எம்எஸ்எம்இ எஸ்எம்இயில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 ஸ்டேட் ஆல் ஓவர் இந்தியா. அது எல்லாருமே அக்னாலேஜ் பண்ணது. அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு 8 இந்த வாட்டி 9 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஊருக்கும் ஒரு பார்க் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது வேலைவாய்ப்பு திட்டத்தை ஏற்றும். அதை தவிர ஹோசூரில் ஒரு டைடல் பார்க் வேறு சொல்லியிருக்கிறார். ஒரு நாலேஜ் காரிடார்னு சொல்லியிருக்கிறார். அது ஏன்னா பெங்களூர் வந்து ஓவர் க்ரௌடட் ஆகி இடத்துக்கு இடம் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பெங்களூரில் இருக்க உபரியாக இருக்கிற சாஃப்ட்வேர் சென்டர்லாம் வந்து ஹோசூருக்கு வரணுங்கிறது தான் இவங்களோட ஆசை. ஏன்னா ஹோசூருங்கிறது பெங்களூரோட ஒரு ட்வின் சிட்டி மாதிரி தான் பார்க்குறாங்க இன்றைக்கி. ஸோ இது எல்லாமே பார்க்கறச்சா ஒரு ஃபார் சைட்டட் பட்ஜெட்டாக இருக்குது. மத்திய அரசு நிதி கொடுக்கல, ஆனால் இவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கி இவ்வளவு பண்ணுறாங்க. மத்திய அரசு வந்து கல்விக்கு கொடுக்கறது நிதி நாங்களே ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பர்சனலைஸ் ஃபண்ட்லேருந்து நாங்கள் கொடுக்குறோம், ஸ்டேட்டோட பர்சனலைஸ் ஃபண்ட்லேருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறது? நீங்கள் தவறாக சொல்கிறீங்க. இது பர்சனலைஸ் ஃபண்ட்ஸே யாரும் கிடையாது. இது ஸ்டேட்டோட வருமானம். ஸோ இது பர்சனலுங்கிறதுக்கு ஐடியாவே கிடையாது. இது ஸ்டேட்டோட ஃபண்ட்ஸ்லேருந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு இது ஏறி இருக்குது. நம்மளோட பாரோயிங்ஸ் வந்து கொஞ்சம் ஏறி இருக்குது. போன வாட்டியும் ஏறி இருக்குது, இந்த வாட்டியும் கொஞ்சம் ஏறும்னு சொல்கிறாங்க. அந்த 700-600 கோடி வரைக்கும் கொடுக்கணும். அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக 600 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் பாரோயிங்ஸ் குறைஞ்சிருக்கும். இது குறையாமல் இருக்கிறதுக்கு காரணம் மத்திய அரசு தான். ஆக்சுவலி வந்து இந்த மும்மொழி கொள்கை படிப்பு கொள்கைங்கிறதே வந்து ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. அப்படின்னா நீங்கள் சென்டரில் சட்டம் போட்டு நம்ம மேலே தலையில் திணிக்க முடியாது. நீங்கள் அட்வைசரி கொடுக்கலாம், இதை மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னு. ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்காமல் போதோ அது ஸ்டேட்டோட டிசைரு. இதை நீங்கள் வந்து மூணு மொழி இல்லை இன்டைரக்டாக ஹிந்தியை வந்து மக்கள் மேலே திணிக்கிறத வந்து இந்த ஸ்டேட் ஒத்துக்கல, எந்த சதர்ன் ஸ்டேட்டும் ஒத்துக்காது. அதை நீங்கள் வந்து மாற்றாந்தாய் குழந்த மாதிரி நீங்கள் நடத்துகிறீங்க. ஏன்னா சிம்பிளாக வந்து தமிழ்நாடுவாக இருக்கட்டும், தென் மாநிலமாக மெயினாக பிஜேபிக்கு ஓட்டு போடாத ஊராக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அரசியல் காரணத்துக்காக இதை செய்கிறீங்க. நீங்கள் சிம்பிளாக பாருங்களேன், அந்த மத்திய பட்ஜெட்டையும் இந்த பட்ஜெட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் போன எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பெருசாக ஓட்டெல்லாம் டிஎம்கேக்கு விழலை. அதனால் வந்து நாங்கள் கோயம்புத்தூரை பற்றியே பேசாமல் இருப்போம்னு சொல்லலை.
கோயம்புத்தூருக்கு ஒரு 500 கோடி ரூபா செமிகண்டக்டர் பிளான்ட்டுக்கு தனியாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அம்மையார் வந்து தமிழ்நாட்டுக்கு ஓட்டு போடலைன்னு தமிழ்நாடுங்கிற பேரையே எலெக்ஷனில் சொல்லலை. தமிழ்நாட்டுங்கிற ஸ்டேட்டை பட்ஜெட்டை தமிழ்நாட்டுங்கிற பேரையே பட்ஜெட்டில் சொல்லலை. எந்த மாநிலத்திலலாம் பிஜேபிக்கு ஓட்டு விழாதுன்னு அவங்களுக்கு தெரியுமோ அந்த மாநிலத்தெல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க. வேற இங்கே அப்படி கிடையாது, எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போயிருக்கிறாருன்னு தான் நம்ம பார்க்கணும்.